ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது? நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கிறோமா? ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கிறோமா? என்ன சொல்ல வராங்க? எதற்காக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? இந்த பயிற்சி வகுப்பு நம்ம கத்துக்கிறோம், நமக்கு என்ன நன்மைகள் நடக்க போகிறது? எதற்காக இதெல்லாம் கத்துக்கணும்? யாரெல்லாம் கத்துக்கணும்? இந்த டீட்டெயில் எல்லாம் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி என்ன பத்தி சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கேன். கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலாக இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் படிச்ச அக்குபஞ்சர் அப்படின்ற விஷயங்கள் படிச்சேன். அக்குபஞ்சர் MD, அதுக்கப்புறம் பிராணிக் ஹீலிங் கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ரேக்கி கத்துக்கிட்டேன், வர்மா, இந்த மாதிரி பல கலைகள். என்ன தாட் ப்ராசஸ் அப்படின்னா, எல்லாரும் மாதிரி இருந்தாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், பண செழிப்பு அப்படி செம்மையா இருக்கணும். நான் பிறந்து வளர்ந்தது நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சரிங்களா? எனக்கு தாக்கம் எங்க அப்படின்னா, திடீர்னு ஒருத்தவங்க வராங்க, பணக்காரங்க நார்மல் ஃபேமிலிங்க வராங்க, ஒரு வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்க, பணக்காரங்க வராங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஜாலியா ஹாப்பியா இருக்காங்க. அவங்க என்னமோ பண்றாங்க, அவங்க லைஃப் டெவலப் ஆகுது. நான் என்ன பண்ண டெவலப் ஆகும். அதே நேரத்துல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மருந்து மாத்திரை சாப்பிட்டு மெடிக்கல் என்ன, ஏன்னா என்னோட சின்ன வயசுல நிறைய மெடிசன்ஸ் எடுத்துருக்கேன். 5-6 வருஷம் தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுத்துருக்கேன். அதோட சைட் எஃபெக்ட் நிறைய பாதிப்புகள் இருக்கு, இன்னமும் இருக்கு. இப்ப அப்ப எடுத்து இன்னமும் இருக்கு. சரி, அந்த மாதிரி இல்லாம ஒரு லைஃப் வாழணும். சரி, ரெண்டுமே நமக்கு உடல் ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்துல நல்லா செழிப்பா வாழணும். சரி, இப்ப அதை பத்தி நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே வரும்போது, பொருளாதாரத்தை பத்தி பார்க்கும்போது, பொருளாதாரத்துல நல்ல உயர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஹாப்பியா ஜாலியா இருக்காங்க கேட்டா, பொருளாதார பொறுத்த, அதாவது பணத்தை பொறுத்தவரையிலும் காரு, பங்களா, ஏசி எல்லாமே சூப்பரா வச்சிருக்காங்க. அந்த நிம்மதிங்கிறது மிஸ் ஆகுது. சந்தோஷம், மகிழ்ச்சிங்கிறது பெருசா இல்லைன்றாங்க. சரி, எங்க மிஸ்டேக் பண்றோம் தெரியல, ஆனா பணம் இருக்குது. சரி, ஒரு பக்கம் அப்படி. இந்த பக்கம் வந்தா பணமே எங்கெங்க பணம் கிடைக்குது, ஒரு விஷயத்தும் கஷ்டமா இருக்குதுங்க. சரி, எங்க மிஸ் ஆகுது? ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது லைஃப்ல. ஒண்ணு, பணம் இருக்கிறவங்களும் நிம்மதியா இல்ல, பணம் இல்லாதவங்களும் நிம்மதியா இல்ல, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஷ்டம், இவங்களுக்கு தகுந்த மாதிரி கஷ்டம். அப்ப ஏதோ ஒரு லைஃப்ல மிஸ் ஆகுது. சரி, எல்லாரும் உடல் ஆரோக்கியமா எங்கங்க, அவங்க ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, இவங்க நார்மல் டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்ப பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நிம்மதின்றது அவங்க கிட்ட இல்ல, ஆரோக்கியமும் சுத்தமா இல்ல, வேற என்னமோ நடக்குது, வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்படின்ற விஷயத்துக்காக தான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். நிறைய கத்துக்கிட்டு ஹீலர் பாஸ்க்கு தெரியுமா? சாரிங்க, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கோ. ஹீலர் பாஸ்கர் தெரியுங்களா? அவர் மூலியமா தான் நான் வந்து சமுதாயத்துக்கு கிளாஸஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில கொண்டு வந்தது. அவர் தான் நம்மளை கொண்டு வந்தது. சரி, அவருக்கு மாசார் எப்பயுமே நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் மூலியமா வெளில வந்து. சரி, ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். கத்துக்கிற விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்லி தரணும். சொல்லி கொடுக்கும் போது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் லைஃபும் டெவலப் ஆகணும். அப்படின்றதுக்காக நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சோ இது இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா, உண்மையா சொல்றாங்க, நிம்மதியா இருக்கு. ஏன்னா நமக்கு யாராவது ஒருத்தர் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்கும்போது நம்ம சொல்றோம், இந்த மாதிரி சரி இங்க சொல்யூஷன் சொல்லும்போது அவங்களுக்கு சரியான பிறகு சிலர் வந்து கால் பண்ணி சொல்றாங்க, சார் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, சால்வ் ஆயிடுச்சு, இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சிப்பா, ஆண்டவா இறைவா என் மூலியமாக வேற ஒருத்தவங்களுக்கு லைஃப் நல்லபடியா இருக்கிறது ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க. என்ன இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு இருப்பதற்கு நன்றி இறைவா, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு ஒரு மனசுல ஒரு நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. சரி, ஓகே. சோ இப்படிதான் நம்ம பிரயாணம் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நான் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அடிக்கடி நம்பர்ஸ் ஒண்ணு ஃப்ரீக்வன்சி, நம்பர்ஸ பார்ப்பேன். கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருப்பேன். அவங்க முன்னாடி வந்து 555 ஒரு கார் போகும். அது எதாச்சியா பாக்குறோம். சரி, 555 கார் எதாச்சியா இருக்குது. அடுத்தது பின்னாடி இன்னொரு லாரி ஒண்ணு வரும், அது அப்படியே முன்னாடி போகும். அதுல
நம்ம அந்த லாரியோட நம்பர் இருக்காது, வேற எங்கேயாவது 5555 இருக்கும், இல்ல 555 இருக்கும், 5 இருக்கும். சரி அப்படியே போயிடும். என்னப்பா அது இப்பதான் ஒரு 555 பார்த்தோம், 555 பார்த்தோம், இப்போ 555 போகுது. சரி ஏதோ ஒரு ஏதாச்சும் நடக்குது அப்படியே டைம் எடுத்து பார்த்தா 555 ஈவினிங் 5:55. என்னப்பா டைமும் 5:5, ஒண்ணு 5:56 பாத்துருக்கலாம், இல்ல 5:54 பாத்துருக்கலாம். அது எப்படி 5:55 பாக்குறேன், 5:55 ஆகுது. சரி டைமும் 5:55 ஆகுது. சரி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல வந்து 555 ஒரு பிரைஸ் ஒண்ணு போட்டிருக்கு, 555 போட்டிருக்கு. என்னடா அது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. சரி ஓகே, நம்ம நார்மலா அது விஷயம் கண்டுக்க மாட்டோம், அப்படியே விட்டாச்சு. அந்த 555 555 நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்ணு முடிச்சு அப்படி டைம் பாக்குறேன் 555. வெளியில எங்க போலாம் ட்ரை பண்ணி அப்படி போகிறேன், அங்க ஏதோ டேக்ல வந்து 555. என்னடா அது 555 போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமா சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கவனிச்சேன். அது எப்படி ஏஞ்சல் பத்தி நமக்கு தெரியும், நம்ம ரேக்கி கிளாஸ்ல ஏஞ்சல்ஸ் கூப்பிடுறது, ஏஞ்சல் கிட்ட பேசுறது அதெல்லாம் இருக்கும். ஏஞ்சல்ஸ் நம்ம வந்து சென்ஸ் பண்ண முடியும், கண்களால பார்க்க முடியும், இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இதுல நம்பர்ஸ் கூட கனெக்ட் ஆகுறாங்க. ஏன் நம்பர்ஸ் கூட கனெக்ட் ஆகுறாங்க? அப்ப ஏஞ்சல்லாம் முதல்ல யாரு, ஏன் நம்ம கூட கனெக்ட்? நம்ம ரேக்கி கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லி தருவோம், ஏஞ்சல்ஸ பாக்குறது சொல்லி தருவோம், கூப்பிடுறது சொல்லி தருவோம். ஓகே, அவங்களோட ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி தருவோம். தவிர இந்த ஆராய்ச்சிக்குள்ள போகல, ஏஞ்சல்ஸ் யாருன்ற ஆராய்ச்சிக்குள்ள போகல. அதுக்கப்புறமா ஏஞ்சல்ஸ் யார் நம்ம கூப்பிடவும் இல்லை, திடீர்னு ஒரு நம்பரை காமிக்கிறாங்க. எதற்காக அந்த நம்பர் தொடர்ந்து காமிக்கிறாங்கன்னு ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்றாங்க, நம்ம கூட கம்யூனிகேட் பண்றாங்க, நம்ம கூட நம்மள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்றது எப்படி இது நடக்குதுன்றது. ஏஞ்சல்ஸ் யாருன்னு கேட்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு மனித நிலையில இருக்கோமா, இந்த பிரபஞ்சத்திலே உயர்ந்த நிலை மனித நிலை நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா இல்லையா? நம்ம தான் உயர்ந்தவங்க, இந்த உலகத்துல நம்ம தான் உயர்ந்தவங்க. ஒரு அனிமல்ஸ் நமக்கு அடிமை, ஒரு தாவரம்னா 6 சென்ஸ் இருக்குப்பா. எத்தனை சென்ஸ்? 6 அறிவு இருக்கு. நம்ம தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த உலகத்துல மட்டும் இல்லைங்க, இந்த பிரபஞ்சத்திலே உயர்ந்தவர்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு மேல கடவுள் இருக்காரு, இறைநிலை சக்தி, ஏதோ சக்தி நம்மள படைச்சிட்டு இருக்கா, நம்மள வந்து வாழ வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஓகே இருக்கு. ஆனா கடவுளுக்கு அடுத்த நிலை நம்ம இருக்கிறது நான் தான், மனித நிலை தான். நான் தான் மனித நிலை, மனிதன் தான். இந்த இறைநிலைக்கும் நம்ம இருக்கக்கூடிய மனித நிலைக்கும் நடுவுல வந்து எக்கச்சக்கமான எனர்ஜி லெவல், எனர்ஜி பீயிங்ஸ் இருக்காங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க சித்தர்கள் சொல்லலாம், மகான்கள் சொல்லலாம், மகரிஷிகள் சொல்லலாம், இவங்களாம் இருக்காங்க. சரி, அவங்களாம் நம்ம வந்து சித்த வழிபாடு, சித்தர்கள் ஞானிகள் இந்த வழிபாடு ஓரளவு ஓகே. சரி ஓகே, அது மனிதர்கள் வந்து பிறந்து வளர்ந்து அவங்க வந்து சிந்தனை நிலையில் அடைஞ்சிருக்கிறவங்க ஓகே. சரி, தெய்வங்கள்ல சொல்றது வேற. முருகன் தெய்வம், முருக தெய்வமே சொல்ல, முருக கடவுள் இதெல்லாம் சொல்றது அதெல்லாம் ஓகே, அந்த பக்கம் போகுது. அது என்ன ஏஞ்சல்ஸ்? யார் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா மனித நிலையில இருக்காங்க பாத்தீங்களா, மனித நிலையிலேயே கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கும் போது அவங்க வந்து இறந்தவங்க இருக்காங்க பாருங்க, அந்த ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்கள் ஏஞ்சல்ஸா இருக்காங்க. சரி, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா எப்படி மனிதன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க. இது ஒரு மனிதன் புல்லாகி பூண்டாகின்னு சொல்லுவாங்க, ஔவையார் தானே சொன்னது. புல்லாகி பூண்டாகி ஔவையார் சொன்ன, திருமூலர் சொன்னதா தெரியல. சரி, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. அதாவது நிலை மாறி இப்ப மனித நிலைக்கு நம்ம உயர்ந்து வந்திருக்கிறோம், ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். ஒரு பிறவில நம்ம குரங்கா இருந்திருக்கலாம், நாயா பிறந்திருக்கலாம், பன்னியா பிறந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு பிறந்திருக்கலாம், இல்ல மனிதனா கூட பிறந்திருக்கலாம். இந்த நிலையில இப்ப நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம். இது ஒரு நிலை. இந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலை அடுத்த எப்படி வந்து பரிணாமம் என்னங்கிறது அந்த வார்த்தை என்னங்க? பரிணாமமா பரிமாணமா? பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சு இப்ப குரங்கு மனுஷன்றாங்க பாருங்க. அந்த 5 அறிவுல இருந்து எப்படி 6 அறிவுக்கு வந்திருக்கோமோ, இந்த 6 அறிவுல இருந்து வேற ஒரு உலகம் இருக்கு. இந்த பூமியில பஞ்சபூதங்கள் உலகம் இருக்கு. சரி, பஞ்சபூதங்கள் உலகம் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களான உலகத்தை, இந்த பஞ்சபூதங்கள் கொண்ட உடம்பு, இந்த மனசு, இதை வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இங்க பக்கத்துல அமெரிக்கா போனோம் அப்படின்னா ஒரு பிளைட் பிடிச்சு போகணும், அங்க போனா நடந்து போகணும், ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, பட் கம்பேரிட்டிவ்லி மற்ற அனிமல்ஸ் மற்றவங்களோட நமக்கு உயர்ந்து இருக்கும். எஸ்,
சரி, இதற்கு அடுத்த வேற ஒரு சூட்சம உலகம் இருக்கு. அந்த சூட்சம உலகத்துல அந்த சூட்சமத்துல இருக்கக்கூடிய, இப்ப நம்ம பாஷைக்கு மனிதர்கள் வச்சுக்கலாமா, அந்த சூட்சம உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுக்கு உடம்பு ஷேப் வேற, அவங்க வேற மாதிரி இருக்காங்க, வேற நிலையில இருக்காங்க. அவங்களாம் நடந்து எங்கெல்லாம் டிராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபிளைட் எல்லாம் தேவையில்லை. சும்மா இங்க வரணும்னு நினைச்சா இங்க பூமிக்கு வந்துருவாங்க. நமக்கு போனா நம்ம ராக்கெட்டை பிடிச்சு போவோம். அந்த நிலையில இருக்கிறவங்க, அப்ப அவங்களுக்கும் தனி ஒரு சூட்சம உலகம் இருக்கு. யாருக்கு? ஏஞ்சல்ஸுக்கு, தேவதைகளுக்குன்னு தனி ஒரு சூட்சம உலகம் இருக்கு. அவங்க நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அதாவது இந்த பக்கம் பார்த்தா ஒண்ணு மனிதன் உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க, மனித நிலை தாண்டி உடம்பை விட்டுட்டு உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க. அவங்களும் அந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஏற்கனவே ஏஞ்சல்ஸா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்காங்க, சூட்சம உலகம் இருக்குன்னு நம்புவோம். இருக்கு, அங்க ஏஞ்சல்ஸ் இருக்கட்டும். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நமக்கு அது அடுத்த கேள்வி தானே. அவங்க உலகத்துல வாழ்ந்துட்டு போறாங்க, நம்ம கூட ஏன் கம்யூனிகேட் பண்ணணும்? நம்ம கூட ஏன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்? நமக்கு ஏன் கைட் பண்ணணும்? ஏஞ்சல்ஸ் நிறைய விதமான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஹீலிங் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ஹெல்பிங் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, குணப்படுத்த ஹீலிங் ஹெல்பிங் ஏஞ்சல்ஸ் சொல்லிட்டோமா. நம்மள கைடிங் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்லுங்க? ஏஞ்சல் கைடு. நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் கைட் இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அந்த நிலையில இருக்கிறவங்க இருக்காங்க. இங்க எப்படி நம்ம மனிதர்கள்ல ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, சிவில் இன்ஜினியர் இருக்காங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இருக்காங்க, ஒரு டாக்டர் இருக்காங்க. இந்த மாதிரி எப்படி நிறைய விதவிதமா இருக்காங்களோ, ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில இருக்காங்களோ, அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. சரி, அவங்க இருக்கு, நமக்கே மனிதர்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும்? மனிதர்களுக்கு ஏன் கைட் பண்ணணும்? மனிதர்கள் கூட ஏன் கம்யூனிகேட் பண்ணணும்? சரி, இப்ப ஏஞ்சல்ஸ் நம்மளுடைய உயர்ந்த நிலை. டோட்டலா சொல்ல போனா நம்மளை விட உயர்ந்த நிலை. அவங்களுக்கு ஞானம், அறிவு, புத்திசாலித்தனம் இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்புக்கு சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்ப இங்க இருந்து மூவ் பண்ணா எந்திரிச்சு நடக்கணும். ஆனா ஏஞ்சல்ஸுக்கு அவங்க எனர்ஜி லெவல்ல இருக்கிறதுனால எனர்ஜி பீயிங்ஸ் அவங்க, அதனால அவங்க எப்பனாலும் வர முடியும், டிராவல் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். நம்மளை விட புத்திசாலித்தனம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாம் அதிகம் அவங்களுக்கு. சரி, இப்ப பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டது என்னன்னாங்க, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி 2ஆம் உலக போர் நடந்துச்சு. யாருக்கா தெரியுங்களா? அப்ப நம்ம இருந்திருக்க மாட்டோம், இருந்தாலும் நடந்துச்சு. ஹிஸ்டரி படிச்சிருக்கோமா? அதுல ஹிரோஷிமா, நாகாசாகி அப்படின்ற 2 இடத்த அணுகுண்டு, ஆட்டம் பாம் போட்டு டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அந்த ஆட்டம் பாம் வெடிச்சதுனால பூமியில மட்டும் இல்லைங்க, சொல்லுங்க, புல் பூண்டு கூட முளைக்கல. அது பூமியில மட்டும் ப்ராப்ளம் இல்லைங்க, அதோட வைப்ரேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய, பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, வெளியில இருக்கக்கூடிய பல சூட்சம கிரகங்கள் இருக்கு பாருங்க. இந்த ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய, அவங்க வாழக்கூடிய, நம்ம முன்னோர்கள் வாழக்கூடிய கிரகங்கள், இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் இருக்கு பாருங்க. அது கண்ணுக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சா சனி பகவான் இந்த பக்கம், புதன் இந்த பக்கம், குரு இந்த பக்கம், இந்த மாதிரி 7 கிரகங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் சூட்சம கிரகமா 2 இருக்கு, ராகு கேது சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் தவிர சூட்சம கிரகங்கள் மத்த பிளேன்ல இருக்கக்கூடிய, நம்மளோட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய, வாழக்கூடிய அந்தந்த கிரகங்கள்ல போய் பாதிச்சிருக்கு. சரிங்களா? அதனால அங்க இருக்கிறவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பூமிக்கு இங்க இருக்கிற மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு தொலைக்காதீங்க, நீங்க அணுகுண்டு போட்டா எங்களுக்கு பாதிப்பு வருது, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் கைட் பண்ண வந்தவங்க இங்க இருக்கிற மனிதர்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு, நம்ம தான் எல்லாருமே கஷ்டம் இருக்குல்லங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, லைஃப்ல எனக்கு கஷ்டமே இல்லப்பா, நான் பிறந்ததுல சந்தோஷமா தான் இருக்கேன், யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பார்ப்போம். சரி, 1 வருஷமா கஷ்டமே. அப்ப எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ நிலையில பொருளாதார கஷ்டமா இருக்கலாம், உடம்பு ஏதோ ஒரு விஷயத்துல இப்படி தவிக்கிறாங்க பாருங்க. சரியப்பா, நம்ம நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா, இவங்களால நமக்கு ப்ராப்ளம் வருது. யாரு? நம்மளால. எல்லாரும் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களேன். தேங்க்யூ. தேடி மியூட் போடுறது கஷ்டமா இருக்கு, நீங்களே மியூட் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், சரிங்களா? சோ இவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த மனித நிலையில இருக்கிறவங்களுக்கு, இந்த பூமியில இருக்க அவங்களுக்கு இது வேற்று கிரகம் தானே. நமக்கு எப்படி அவங்க கிரகம் வேற்று கிரகமாக இருக்கோ, அவங்களுக்கு இது வேற்று கிரகம். இந்த வேற்று கிரகவாசிகள் யாரு? நம்ம இருக்கிற இடம் தான். அவங்க சொல்றாங்க, இந்த வேற்று கிரகவாசிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க,
நம்மளால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால இவங்களுக்கு கைட் பண்ண முடியும், நம்மளால இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட வராங்க. ஆக்சுவலா சொல்ல போனாங்க, ரா அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிந்தி படத்தை பத்தி நான் பேசல, சினிமா படத்தை பத்தி பேசல. ரான்னு கேள்விப்பட்டீங்களா யாராவது? ஓகே. வேற ஒரு கிரகத்துல இருக்கக்கூடிய பல ஆத்மாக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு எடுத்து வந்திருக்காங்க இந்த பூமிக்கு வந்து, இன்னமும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ரா அப்படின்றவங்க அவரை வந்து எகிப்துல வந்து ஒரு கடவுளா கும்பிடுறாங்க, சூரிய கடவுள்னு சொல்றாங்க. தேடி பாருங்க நெட்ல வந்து ரா எகிப்து அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க, கடை பார்க்க முடியும். ஆர்ஏன்னு போட்டு சன் ஆஃப் காட் அப்படின்னா ஆர்ஏன்னு போட்டு எகிப்து அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும். சரிங்களா? அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பலர், ஆனா இந்தியாலயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பலர் ஃபாரின் கண்ட்ரில அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஹிஸ்டரி எழுதி வச்சிருக்காங்க. இன்னமும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நிறைய என்ன புக் தெரியுங்களா? புக்கு பேர் எனக்கு மறந்துச்சு. எனக்கு பாத்திருக்கீங்களா? ஓகே, சரி. சோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பூமியில மக்கள் என்னெல்லாம் செய்யணும் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சாதாரண உலக வாழ்க்கையில சாதாரணமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சும் நமக்கு தெரியாமலும் நம்ம கூட நிறைய பேர் இந்த மாதிரி வேற கிரகத்துல இருந்து, நமக்கு வேற கிரகம், அவங்க எப்படி அவங்களுக்கு நம்ம வேற கிரகமா இருக்கோமோ அங்க இருந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து சிலர் வந்து உண்மை இல்லைன்னு சொல்றாங்க, சயின்ஸ் இல்ல ப்ரூஃப் இல்லைன்னு சொல்றாங்க, சயின்ஸ் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க. எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அந்த புக்கு பேர் மட்டும் எனக்கு மறந்து போச்சு, அந்த புக்கு சொல்ல வாங்கி படிங்க. இங்கிலீஷ் புக்கு தான். தமிழ்ல நிறைய புத்தகங்கள்ல தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட்டே பண்ணல, இங்கிலீஷ்ல தான் அவைலபிள் இருக்கு. சரி, அப்புறமா சொல்றேன். சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அந்த மாதிரி நமக்கு வேற கிரகத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம வேற கிரகமா இருக்கிறோம். அவங்க நம்ம கூட வந்து நம்ம நல்லதுக்காக, நமக்கு சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக நம்ம கூட வந்து பேசுறாங்க, நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. இது உண்மைதானா இல்ல கற்பனையா இல்ல டஜன் தானா இல்ல எனக்கு அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு வீட்டுக்குள்ள நீங்க இருப்பீங்க, யாரும் உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி யாரும் சென்ஸ் பண்ணிருக்கீங்க இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில? திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய ஃபீல் பண்ணிருக்கீங்க. சூப்பர். நம்ம நார்மலா பயந்துருவோம், நிறைய பயந்துருவோம். திடீர்னு உங்க வீட்டுல நீங்க சாதாரணமா உட்காந்து இருப்பீங்க, உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு நல்ல வாசனை வரும், ஒரு விபூதி வாசனை, குங்கும வாசனை, ஏதோ நல்ல வாசனை, தாழம்பு வாசனை, ஏதோ நல்ல. ஆனா வீட்டுல நீங்க அதை பூ வச்சிருக்க மாட்டேன், அந்த விஷயமே உங்க வீட்டுல இருக்காது. திடீர்னு சாண்டல் வாசனை. உணர்ந்துருக்கீங்களா? எங்க இருந்து வந்துச்சு? கரெக்ட், எங்க இருந்து வந்துச்சு? உடம்பு திடீர்னு சிலிருக்கும். நேத்து கூட நைட்டு கூட நடந்திருக்கு. சிலருக்கு கனவுல சம்பந்தமே இல்லாத ஒரு ஊருக்கு போயிட்டு வருவீங்க. அந்த மாதிரி நீங்க வந்து கற்பனை கூட பண்ணி பார்த்துக்க மாட்டீங்க உலகத்துல. அந்த மாதிரி சில நேரங்கள கனவுகள் வரும், யாரும் நம்ம கூட கம்யூனிகேட் மாட்டாங்க, நம்ம கூட யாரும் பேசுற மாதிரி. சிலர் சீனால இருக்கிற மாதிரி இடம்லாம் பார்த்து சீனா இடம் மாதிரி இருக்கும். அந்த பார்த்தா சப்போஸ் இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா கனவுல கனவுல சூப்பர் மேடம். கனவுல சிலருக்கு நம்ம சாதாரண யாருமே நம்ம கூட பேச மாட்டாங்க, போன் கூட வந்திருக்காது, சைலண்டா இருக்கும். வீட்டுல தனியா உட்காந்துருப்போம், சைலண்டா இருக்கும், ஃபுல்லா ஏரியா ஃபுல்லா சைலண்டா இருக்கும். யாரும் நம்ம காதுல பேசுற மாதிரி சவுண்ட் கேட்கும். திரும்பி இப்ப யாரும் அது எங்க பேசுறாங்க? நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஒரு மாதிரி நினைக்கிறாங்க சார். பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி நம்ம செஞ்சு யாருமே இருக்க மாட்டாங்க.
என் சிஸ்டரோ என் மதரோ என் டாக்டரோ யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா வெளியே வந்து பார்த்து ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டா வேற கிரகத்துல இருந்து ஏஞ்சல்ஸ் நம்ம கூட கம்யூனிகேட் பண்றாங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. நமக்கு அது சென்ஸ் ஆகல, சென்ஸ் ஆகுது, புரிஞ்சுக்க முடியல. நம்ம சமுதாயம் எப்படி சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க, பேய் பிசாசு இருக்கு பயந்துராக, பகல் 12 மணிக்கு வந்து இறங்கும், நைட்டு 12 மணிக்கு வந்து இறங்கும், நீ பயந்துரா, தனியா இருக்காது வீட்டுல, காத்து கருப்பு ப்ளூ மஞ்சள் எல்லோ கலர் இதெல்லாம் வந்து அழிக்கும். இந்த மாதிரி நம்மள பயன்படுத்தி வச்சிருக்காங்க. சரி, இப்ப சினிமாலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேய் பீசஸ் எல்லாம் பார்த்தா கெட்ட வாசனை, பிளாக் கலர் இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பேய் பீசஸ் இருக்கு அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஷேடோ மாதிரி காமிப்பாங்க. ஆனா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா? மேக்கப் ரொம்ப கோரமா இருக்கும். ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் அடிக்கிறதா அவங்க சென்ஸ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. ஆனா நீங்க இருக்கிற இடத்துல நல்ல வாசனை வருது, நல்ல சவுண்ட் கேக்குது, உங்களுக்குள்ள நல்ல சென்ஸ் கிரியேட் ஆகுது. அப்புறம் ஏன் பயப்படணும்? சரி, அந்த பயத்தை விடுங்க. நம்ம கூட ஏஞ்சல் கனெக்ட் ஆகுறாங்க. ஏஞ்சல் அப்படின்னா தேவதைகள். தேவதை ஆண் தேவதை பெண் தேவதை. இங்க வந்து எனர்ஜில ஆண் எனர்ஜி பெண் எனர்ஜின்னு ஏதாவது இருக்குங்களா? ஆத்மால ஆண் ஆத்மா பெண் ஆத்மான்னு இருக்குங்களா? ஆண் கோபம் பெண் கோபம் ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல வாழ்றவங்க ஆண் பெண் பிரிச்சிருக்கிறோம். அந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு போயிட்டா தேவதைகள். தேவதைகள்ல வந்து ஆண் தேவதை பெண் தேவதை கிடையாது. தேவதை எனர்ஜி. கரண்ட்ல ஆண் கரண்ட் பெண் கரண்டா இங்கதான் பிரிச்சு வச்சிருக்கோம். எனர்ஜி தேவதைகள். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா பெண்கள் தான் தேவதைகள் நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அழகா இருக்காங்கல்ல. இப்ப மியூட் போட்டுக்கோங்களா அனைவரும், கொஞ்சம் கரெக்டான சவுண்ட் வருது. தேங்க்யூ, புரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்யூ, புரிஞ்சுக்காதவங்களுக்கும் தேங்க்யூ. நானே மியூட் போட்டுக்கிறேன். சரி, இப்ப தேவதைகள் அப்படின்னாலே நம்ம நார்மலா சினிமால பார்த்துருப்போம். அப்படியே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே ரக்கா வச்சுக்கிட்டு அது கையில ஒரு ஸ்டார் குச்சி ஒண்ணு வச்சுட்டு அதுல ஸ்டார் இருக்கும். அப்படியே பறந்து வர மாதிரி சினிமால நிறைய பாட்டு எல்லாம் பார்த்திருக்கீங்களா? மோஸ்ட்லி பெண்களா இருப்பாங்க. நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், பெண்கள் தான் தேவதைகள் நினைச்சுக்கிட்டோம். பெண்கள் தேவதைகள் ஆண்கள் தேவதைகள் இங்க கிடையவே கிடையாது. தேவதைகள் தேவதைகள் தான் ஆல்வேஸ். அவங்க வந்து ஜெண்டர் கிடையாது, அவங்களுக்கு ஆண் பெண் ஜெண்டர் கிடையாது. சரி, அவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்றாங்க. எதற்காக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணணும், என்ன சொல்ல வராங்க? நம்ம பொறுமையா இருந்தா மட்டும்தான் அவங்க சொல்றது புரியும். சரி, எனக்கு தமிழ் தெரியுங்க. அந்த கிரகத்துல இருந்து வந்தவங்க எப்படிங்க தமிழ் தெரியும்? கேள்வி இருக்கா இல்லையா? நம்ம அந்த கிரகத்துக்கு போறோம் அப்படின்னா அவங்க லாங்குவேஜ் நமக்கு எப்படி தெரியும்? இதனாலதான் சொன்னது, அவர்கள் நம்மளை விட உயர்ந்தவர்கள், உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க. நம்ம கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க. சரி, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சென்ஸ் பண்ணிருக்கோம். வராங்க, வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணாங்க, சென்ஸ் பண்ணிருக்கோம். இதுவரை நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம். மேபி என்னடா நடக்குது நம்மளை சுத்தின்னு ஒரு பயம் இருந்திருக்கும். நம்ம தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு யாரோ அப்படி வீட்டுல 2-3 பேர் படுத்து நம்ம கூட படுத்திருப்பாங்க. திடீர்னு யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்கும். கண்ணு முடிச்சு பார்த்தா இருட்டா இருக்கும், லைட்டை போட்டு பார்த்தா யாரும் இருக்காது, ஆனா யாரும் நடமாடுற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரே ஒரு பயம் வந்துடும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அதே கூட இங்க நடக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க. இனிமே என்ன பண்ணுங்க, இனிமே என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. யாரோ வந்திருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க, கேளுங்க, உணர்த்துவார்கள். உங்க மனசுக்குள்ளே தோணும். சரி, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கா நடந்திருக்கா சொல்லுங்க. ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா, இல்ல ஏதோ ஒரு விஷயம், ஒரு கவலை, பிரச்சனை, வீடு லைஃப்ல என்னடா பண்ணுன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் சூழ்நிலையில டக்குனு ஒரு ஸ்பார்க்கா ஒரு ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கா? இருக்காது? யார் கொடுத்தா அந்த ஐடியா? சூப்பர். இப்ப நிச்சயமா நமக்கு அறிவு கிடையாது. உண்மையா சொல்றாங்க, நமக்கு அந்த அறிவு கிடையாது. நிறைய மேக்ஸிமம் 11141 தான் பாப்பேன் நானு. நமக்கு நெட்ல பார்த்தால அது வருது, நம்ம மூளைக்கோட ஏதோ ப்ராப்ளமோ அப்படின்னு பார்த்து அப்புறம் சர்ச் பண்ணும் போது இது ஏதோ சேஞ்ச் பண்ணணும், இந்த நம்பர் வந்தா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்ப நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் சார். சூப்பர் மேடம். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு. இப்ப நெட் நமக்கு கம்யூனிகேட் பண்றாங்க, யூடியூப் மூலியமா, கூகுள் மூலியமா, ஏதோ ஒரு மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்றாங்க.
பட் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கா, செமப்பா அது ரொம்ப பிரச்சனை, என்னடா பண்றது லைஃப்ல அப்படியே உட்கார்ந்து இருப்போம், டக்குனு ஐடியாஸ் பார்த்தா வாவ் செம ஐடியாப்பா, இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். உதாரணத்துக்கு இப்ப இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனதே அந்த மாதிரி ஒரு அறிகுறி தான். சூப்பர் சார், சூப்பர், தீர்க்கமா உணர்றாதீங்க. அருமை சார், அருமை. இப்ப அந்த ஸ்பார்க் எங்க இருந்து கிடைச்சது? நமக்குள்ள அறிவு கிடையாது, நம்மளா யோசிக்கவும் இல்ல, நமக்கு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளவு பெரிய ஞானியோ புத்திசாலியோ நமக்கு கிடையாது. ஆனா அந்த ஸ்பார்க் எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் நமக்கு, அதாவது பிரபஞ்சம், இந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு உள்ளேயே உள் உணர்வாக கொடுப்பாங்க, யாரோ பேசுற மாதிரி கொடுப்பாங்க. நீங்க அப்படியே உட்காந்துருப்பீங்க, என்னடா பண்றது அப்படின்னு ஒன் டே பிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்போம். அப்படியே மொபைல் எடுப்போம் கையில, எடுத்து யூடியூப் ஓபன் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுவோம், பேஸ்புக் ஓபன் பண்ணுவோம், ஏதோ ஒன்று ஓபன் பண்ணுவோம். நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதற்கான சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வரும், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துருக்கும். இது ஒரு நம்ம யூடியூப்ல ஓபன் பண்ணி டெய்லி சினிமா பாட்டா பார்த்து வந்திருப்போம். சரிங்களா? இப்ப அல்கரிதம்னு சொல்லுவாங்க. இப்ப டெக்னாலஜில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப யூடியூப் எடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க 4 தடவை சினிமா பாட்டா போட்டீங்கன்னா, இளையராஜா ஹிட்ஸ் போட்டு தேடினீங்கன்னா, அடுத்தது நீங்க யூடியூப் ஓபன் பண்ண இளையராஜா ஹிட்ஸா தான் வரும், லிஸ்டே அப்படிதான் இருக்கும். கரெக்டுங்களா? சாமி பாட்டு சாமி பாட்டு லிஸ்டா தான் வரும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய லிஸ்ட் இப்படிதான் நீங்க தேடி வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க யூடியூப் ஓபன் பண்ணா உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கும். இல்ல அந்த பாட்டு பார்த்தா அந்த பாட்டே வருது, அப்புறம் அந்த இது பார்த்தா அதே வருது. இது நம்ம லைக் பண்றங்காட்டி அதே வருது. ரொம்ப எனக்கு மைண்ட்ல அப்செட் ஆயிட்டு, பயம் மட்டும் சொல்லுங்க சார் கொஞ்சம். சொல்றேன், நேத்து அந்த மாதிரி தான் வந்தது. இது எங்க இருந்து வந்துச்சு சார்? நம்ம கேக்குறோம்ல சார், பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறோம் இல்லையா, நான் அதெல்லாம் நம்புவேன் சார் நீங்க சொல்றதெல்லாம். நான் கேட்கும் போது ஆன்சர் கரெக்டா நமக்கு கொடுத்துடுறாங்க. ஏதோ ஒரு செயல் மூலியமா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது சார், யாரோ சொல்லிடுவாங்க. ஆமா, யூடியூப்ல கிடைச்சிருச்சு. எப்படா இது வந்துச்சு? நானு சீரியஸா சொல்றேங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தங்க பேசுறாங்க, எங்க அண்ணி பேசுறாங்க, போன்ல பேசுறாங்க என்கிட்ட. அவங்க பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன். தினமும் அவங்களும் கொஞ்சம் மெடிடேட் பண்றவங்க, நம்ம எப்பயுமே ரெகுலரா மெடிடேட், நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியும். அதனால என்கிட்ட சந்தேகம் கேட்கறாங்க. தினமும் காலைல கரெக்டா எனக்கு 3 மணிக்கு முடிப்பு வருது. கரெக்டா 2:59 அப்படி முடிச்சிடுறேன். டைம் மொபைல் எடுத்து பாக்குற மணி 3 இருக்கு. தொடர்ந்து நடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டாங்க. சரிங்களா? போனை வச்சுட்டு நான் என்ன பண்றேன், அவங்க போன் வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துல போன் எடுத்து யூடியூப் ஓபன் பண்றேன். அங்க தலைப்பு இருக்கு, காலையில் 3 மணிக்கு எழுந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது நான் யூடியூப்ல தேடினதே கிடையாது. அந்த மாதிரி காலையில எதிரி இதை பத்தியோ அதை பத்தி தேடினது கிடையாது. என்ன பலன் போட்டிருக்கு. ஓகே, எங்கேயோ கம்யூனிகேட் ஆகுது, யாரும் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு டைரக்டா பதில் சொல்லி இருக்கலாம், அவங்க என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, என் மூலியமா அவங்களுக்கு பதில் போகணும்னு இருக்கு. நான் உட்காந்து மெடிடேட் பண்ணான்னு உட்காந்து இருக்கேன். காலைல 3 மணிக்கு இருந்துச்சா என்ன பலன் அவங்க கிட்ட கேட்கலாம், பிரபஞ்சத்தை கேட்கலாம்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறேன். உட்காந்துட்டு யூடியூப் எடுத்து ஓபன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அதான் இருக்குது. அப்படியே வீடியோ எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தேன். என்ன பலன் எனக்கு மெடிடேஷன் மூலமா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அது அப்படியே இங்கிருந்து வருது எனக்கு. அதாவது பிரபஞ்சம் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க, ஏஞ்சல்ஸ் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த வீடியோ ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ 1 வருஷத்துக்கு, நான் பார்த்த வீடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆனது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஏன் கண்ணுக்கு இப்ப தெரியுது? புரியுதுங்களா? சோ நம்ம கூட பிரபஞ்சம் ஏஞ்சல் கம்யூனிகேட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படினாலும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. என்ன ஒத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், நம்பணும், அவ்வளவுதான் நமக்கு. சூப்பர், கரெக்ட்.
சூப்பர். சரி, இப்ப இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் ஓகே, ஓரளவு நம்புற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா நான் ஒண்ணு பாத்தீங்களா 555 தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கும்போது அந்த 555 அர்த்தம் ஆஸ் யூஷுவல் நம்ம கூகுள்ல தேடுவோமா, கூகுள்ல தேடுறோம். கூகுள்ல தேடினா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எனக்கு என்னடா நல்லது நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில அடுத்த உயர போகுது, எனக்கு என்னடா வாழ்க்கையில உயர போகுது, என்னதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்பனா நம்ம யூடியூப் சேனல் கிடையாது சரிங்களா. அப்ப நான் எதாச்சும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. ஸ்ரீலங்காவில் போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்ரீலங்காவுக்கு போறேன், ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் வீடு தான், ஸ்டூடெண்ட் வீட்டுல தங்கி இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் காலையில அதே 5:55 மணி சரிங்களா. காலைல ஏஞ்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து டைம் பாக்குறேன் 5:55 மணி. ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்றேன், என்னோட தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வீடியோ அந்த ஆடியோ அனுப்பிட்டு இதை யூடியூப் சேனல் இந்த ஐடியில வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி இது நீங்க போடுங்கன்னு சொல்லி வீடியோ கன்வெர்ட் பண்ணி போடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் அப்பதான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், 5:55க்கு தேடி பார்த்தா உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த நிலை உயர போகிறது, சம்திங் அந்த ரிலேட்டடா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்ப இதுதானா அது? புரியுதுங்களா? நமக்கு முன்னாடியே கம்யூனிகேட் பண்றாங்க உங்க வாழ்க்கையில உயர்நிலை வரப்போகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்ம லைஃப் டெவலப் ஆயிடும். இப்ப நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, 111 பாக்குறாங்க. இப்ப சமீபமா ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடிங்க, எனக்கு சமீபமா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா. சொல்லுங்க பாருங்களா. இப்ப அவங்க கண்ட்ரில இப்ப 11 டைமா தினமும் இந்த நம்பர் என் கண்ணுல எங்கேயாவது வந்துரும், தினமும் பாக்குறாங்க. அது 111. சூப்பர் மேடம். 11 அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைஃப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், அந்த மாதிரி சொல்லிடுவேன் பார்த்துட்டு. ஓகே, அதாவது ஃபியூச்சர் பிரைட் ஆக போகுதுன்னு சொல்ல வராங்களா? எஸ். ஓகே சரிங்களா. இப்ப அவங்க இருக்கிறது வேற கண்ட்ரில அப்படிங்கிறாங்க. 11-11141 வந்து 20 நம்பர் அப்படிங்கிறாங்க. திரும்ப சொல்லுங்க. 20. ஓகே, அதாவது நீங்க தேடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. 1111111 பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணுங்க, மெடிடேட் பண்ணி கேளுங்க. எனக்கு 1111 அடிக்கடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து ஏதோ ஒரு ஏஞ்சல் கூட கனெக்ட் ஆகுறீங்க, ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கீங்க. நான் நெட்ல தேடி பார்த்தேன், நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜில கூகுள்ல ஏஐல எதிர போட்டு தேடி பார்த்தேன், இந்த இன்ஃபர்மேஷன் 4-5 பாயிண்ட் சொல்றாங்க. எனக்கு கரெக்டா நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, எதற்காக என் கூட கம்யூனிகேட் பண்றீங்க, அது என்ன கம்யூனிகேட் பண்ண வரீங்க, எனக்கு கிளியரா எனக்கு புரியாம சொல்லுங்கன்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டு அப்படியே கண்ண முடிய அமைதியா உட்காந்து உங்களுக்கு உள்ளேயே தோணும், நம்ம பிசினஸ் இப்படி டெவலப் பண்ண நினைச்சிட்டோமே, அப்படி பார்த்தலாமோ, இப்படி பண்ணலாமோ, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ளேயே தோணும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிட்டு ஐடியா கொடுப்பாங்க, திடீர்னு பேசுவாங்க. ரொம்ப நாள் பேசாத ஃப்ரெண்ட் திடீர்னு கால் பண்ணுவாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சூப்பர், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீ வந்து பார்ட்னர், சரி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். இல்ல நான் ஒரு ஐடியா நீ ஸ்டார்ட் பண்ணு, நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். மெடிடேட் பண்ணுங்க. சரி, மெடிடேஷன் முதல்ல இப்படி வந்துடலாம். இந்த ஏஞ்சல் நம்ம சொல்லி கொஞ்சம் அப்படி ஓரமா வச்சு மெடிடேஷன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மெடிடேஷன் அப்படின்னா எதையுமே நீங்க நோக்கி உட்காரக்கூடாது. ஆரம்பத்துல கேட்கலாம், நான் இந்த 1111 நம்பரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏஞ்சல் நம்பரை பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ ஏஞ்சல் என்னோட கனெக்ட் ஆகுறாங்க, வேற ஒரு கிரகத்துல என்னோட கனெக்ட் ஆகுறாங்க, ஏதோ எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல வரீங்க, எனக்கு புரியல, எனக்கு புரியாம சொல்லி கொடுங்க. ஒரு 4 தடவை கேளுங்க, 5 தடவை கேளுங்க, எனக்கு புரியாம சொல்லி கொடுங்க, எனக்கு புரியாம சொல்லி கொடுத்துருங்க, எனக்கு புரியாம சொல்லி கொடுத்தாகணும் அப்படின்னு அடம்பிடிங்க. புடிச்சிட்டீங்களா, அப்படியே அமைதியா கண்ணம் கேட்பாங்க. வேற எந்த தாட் ப்ராசஸ் எதையுமே திங்க் பண்ணாதீங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ, கூகுள்ல தேடலாமோ, யூடியூப்ல தேடலாமோ, அப்படி தேடலாமோ, எதுவுமே யோசிக்காதீங்க, அமைதியா கண்ண முடியாது. எப்படி கேட்கணும் அப்படின்னா அடம்பிடிச்சு கேட்கணும். ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பா அம்மா கிட்ட கேட்பாங்க பாருங்க, எனக்கு இந்த சைக்கிள் வேணும், எனக்கு நீங்க ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு மேகி செஞ்சுதான் கொடுக்கணும்.
அது உடம்புக்கு நல்லது இல்லை, எனக்கு தெரிய எனக்கு வேணும். உருண்டு பேரண்டு அழுது அடம்பிடிப்பாங்களா? குழந்தைங்க அடம்பிடிப்பாங்களா மாட்டாங்களா? நம்மளும் குழந்தை தானே வந்திருக்கிறோம், நம்மளும் அடம்பிடி தானே வந்திருக்கிறோம். அந்த மாதிரி ஏஞ்சல் கிட்ட அடம் பிடிக்கணும். எனக்கு நீங்க சொன்னாதான் நான் சாப்பிடுவேன், எனக்கு இதை புரிய வச்சா நான் சாப்பிடுவேன். நமக்கு நான் இங்க புரிய வச்சா குளிக்க போனா சொல்லக்கூடாது. நம்ம குளிச்சா உலகத்துக்கு நல்லது, நம்ம சாப்பிட்டா நமக்கு நல்லது, குளிச்சா உலகத்துக்கு நல்லது. சரி, அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. நான் அப்பதான் குளிக்க போவேன் அப்படின்னா உட்காரக்கூடாது. நான் அப்பதான் சாப்பிடுவேன், நான் அப்பதான் தூங்குவேன் அப்படின்னு கண்ண மூடி உட்காந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னங்க? நிச்சயமாக உங்களுக்கு அது கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே கண்ண மூடி உட்காந்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்பா ஏஞ்சல் சொல்லி கொடுத்தாலும் நீங்க எனக்கு நான் முடியாது, ஏந்திரிக்க மாட்டேன், நான் இந்த இடத்த விட்டு ஏந்திரிக்க மாட்டேன், சொல்லி கொடுத்தேன். அடம் பிடிச்சிட்டு உட்காருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்குள்ள உணர்வு நிலை மாறும், உங்களுக்குள்ள சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பொறுமையா மட்டும் இருக்கணும், நீங்களா கற்பனை பண்ணக்கூடாது. ஒருவேளை சில இடத்துல நம்ம சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணங்க, நான் சொன்ன மாதிரி நாங்க பண்ணிருக்காங்க பண்ணங்க, கண்ண மூடி உக்காந்தேன், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், எல்லாம் அப்படியே கண்ண மூடி உக்காந்தேன். எனக்கு என்னமோ பிசினஸ் ஒரு ஐடியா தோணுச்சு, பிசினஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஒருவேளை இது என் கற்பனையோ, ஒருவேளை அப்படி இருக்குமா? ஏங்க உங்களுக்கு கற்பனைனா அந்த நேரத்துல என் கற்பனை வரணும், 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம், இல்ல 15 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கலாம். ஏன் நீங்க ஏஞ்சல் கிட்ட கேட்ட பேர் உங்களுக்கு தோணுச்சு, அது கற்பனை கிடையாது. அவங்க அது எப்படி நான் நம்புறது? இப்ப ஏஞ்சல் தான் எங்கிட்ட வந்து பேசணும், நான் எப்படி நம்புறது? இதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும்? சொல்லுங்க. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. சரி, இப்ப அந்த மாதிரி நம்பி சொல்லுங்க. நம்பிதான் ஆகணும்னு சொல்லல, கரெக்ட். உங்க மேல நீங்க நம்பி சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் நீங்க முடிச்சிடும், அப்புறம் நீங்க வாங்க. அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், நீங்க எந்த நம்பர் அடிக்கடி பாத்தீங்களோ, இப்ப 1111 பாத்தீங்களோ, அதுக்காக ஏஞ்சலை கூப்பிட்டு கேட்டீங்க, கேட்டீங்க, உங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள மினிமம் 4 தடவை நம்பர் நீங்க பாத்துருவீங்க அப்படின்னு. அவன் நம்மளே நைட்டு 10 மணி ஆகுது, நான் இப்ப தூங்க போறேன், எப்படி நான் அந்த நம்பரை பார்ப்பேன்? பார்க்கவே முடியாது அப்படின்னாங்க. இல்லங்க, நீங்க உங்களுக்கு எந்த நம்பர் நீங்க அடிக்கடி பாத்தீங்களோ அந்த நம்பர் திரும்ப பாப்பீங்க அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு. சரி, ஓகே, நீங்க சொன்னாம நான் 4 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னா ஏஞ்சல் தான் எங்களோட பேசுறாங்க, நான் ஒத்துக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாங்க. அரை மணி நேரம் கழிச்சு நைட்டு 10 மணிக்கு நான் கால் பண்ண, நான் பாத்துட்டேன் சார், 4 தடவை பார்த்து அந்த நம்பர்ன்றாங்க. எப்படி பாத்தீங்க? கேலண்டரை பார்த்தா எனக்கு அந்த நம்பர் தான் தெரியுது. சரிங்களா? ஒரு வாட்ச், பழைய வாட்ச், டிஜிட்டல் வாட்ச், டைம் தப்பா ஓடிட்டு இருக்கு. எடுத்து பார்த்தா அந்த டைம் பழைய வாட்ச் தான் எடுத்து பார்த்தேன், ஏதோ தெரியல டிராக்குள்ள இருந்துச்சு. அப்படி எடுக்கும் போது டிரால கண்ணில் பிடிச்சி எடுத்து பார்த்தா அந்த நம்பர் தெரியுது. யூடியூப் ஓபன் பண்ணா அந்த நம்பர் தான் தெரியுது. அவங்க சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் அந்த நம்பர் தான் என்கிட்ட சொல்றாரு, 11 ஆரம்பிக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்துல 11 பார்த்தாரு, 11 ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஷாக்கா இருக்கு சார் அப்படின்றாங்க. அதனால நீங்க நம்புங்க சார். இப்ப கேள்வி நீங்க இப்ப கேளுங்க சார். ஆக்சுவலா இப்ப இந்த ஏஞ்சல் சொல்றது வந்து நம்மளுடைய முன்னோர்கள், ஃபோர் ஃபாதர்ஸ், நம்ம பரம்பரையில இருக்கவங்களா இல்லாட்டி வேற வெளியா ஏஞ்சல்ஸ் ஆளுங்களா? ஓகே, ஏஞ்சல்ஸ்ங்கிறவங்க நம்ம முன்னோர்களாகவும் இருக்கலாம், நல்ல நிலையில இருந்து அவங்க இறந்து அவங்க வந்து ஏஞ்சலா போயிருக்கலாம். சரிங்களா? முன்னோர்களாக இருக்கலாம். ஏஞ்சல்ஸ்ன்னு தனி உலகம் இருக்கு. எப்படி இப்ப மனித உலகம், மனித வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி ஏஞ்சல்ஸ்ன்னு அந்த கிரகத்துல அந்த ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்கலாம். அவங்களாவும் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் கேளுங்க சார். சொல்லுங்க சார். 9799 நம்பர் வச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம், யாராவது ஒருத்தர் பேசுங்க ப்ளீஸ். நம்ம குலதெய்வம் கூட அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் வரலாம்.
குலதெய்வம் கூட நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணது ஏஞ்சலா வரலாம். ஓகே சார் நீங்க 42ங்கிற நம்பர் வச்சிருக்கீங்களா சார்? 42 அந்த நம்பர் வச்சிருக்கீங்களா? 42 நம்பருங்களா? 42 19 நம்பர்லாம் நீங்க அந்த இன்விடேஷன் கார்டுல இருந்துச்சுங்க சார். அது ஆமாங்க சார். ஆக்சுவலா அந்த 42ங்கிற நம்பர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். நான் டெய்லி என் கையில வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சேம் அதே ஏஞ்சல் நம்பர் மாதிரி தான் இந்த 42ங்கிற நம்பர் தாங்க சார். ஆமாங்க சார். ஏஞ்சல் நம்பர் மாதிரி 42 நம்பரும் ஏஞ்சல் நம்பர் மாதிரி தான். அந்த 42 நம்பர் 22 42 வேல்யூ, அதாவது தாந்திரிக பரிகாரம் ஒரு கிளாஸ் ஒன்று நடத்திட்டு இருக்கோம் சார். அதுல வந்து நம்ம 42 வேல்யூ சொல்லுவோம். பேசிக்கா ஹீலிங் நம்பர் அது. 42ங்கிறது ஒரு ஹீலிங் நம்பர். நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் தான் சரியாக ஆரம்பிக்கும் சீக்கிரம். ஓகே சார். ஓகே. 19ங்கிறது வந்து ஃபேமஸ் ஆகக்கூடிய நம்பர். அது 19 வந்து திரிலோக அவசியம். அந்த 19 நம்பரை வந்து தாந்திரிகத்துல வந்து திரிலோக அவசியம்னு சொல்லுவாங்க. திரிலோகம்னா 3 உலகத்துக்கும் அவசியப்படக்கூடியது. இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி COVID-19 வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல COVID-19 18 வச்சிருக்கலாம், 17 வச்சிருக்கலாம். COVID-19 வேற எந்த டிசீஸுமே 2019 வருஷத்துல அந்த கோவிட்ங்கிற வைரஸ் 19 வருஷத்துல வந்துச்சு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? கோவிட்னு கூட பேர் வச்சிருக்கலாம் அதுக்கு. வெறும் கோவிட் வச்சிருக்கோம். ஏன் 19 வச்சாங்கன்னா, எந்த ஒரு டிசீஸுமே ஒரே பர்டிகுலர் டியூரேஷன்ல வேர்ல்டு ஃபுல்லா அந்த அளவுக்கு ப்ராப்ளம், அதாவது ரொம்ப டேமேஜ் பண்ணல. இந்த COVID-19 அப்படின்ற வச்சதுல வேர்ல்டு ஃபுல்லா டேமேஜ் ஆச்சு. ஒரே பர்டிகுலர் டியூரேஷன் மந்த்துக்குள்ள. கரெக்டுங்களா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அடுத்த நம்பர்ஸ் தான் வர போறோம். இப்ப ஏஞ்சல்ஸ் பத்தி நம்பர்ஸ், ஒரு நம்பருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. சரி, இப்ப அந்த மாதிரி நம்ம எந்த நம்பர் ஃப்ரீக்வெண்டா பாக்குறோமோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த நம்பர் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நம்பருக்கு இப்ப ஹீலிங் சொல்றோம். ஏஞ்சல்ஸ்ல ஹீலிங் ஏஞ்சல்ஸ் சொல்றோம், ஹெல்பிங் ஏஞ்சல்ஸ் சொல்றோம். பொருளாதார நிறைய டைப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. எப்படி இந்த உலகத்துல நம்ம இன்ஜினியர், டாக்டர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி அந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்றாங்க. அவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்றதா வந்திருக்காங்க. அதான் நம்பர்ஸ் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அதாவது ஒரு நம்பருக்கு 3 டிஜிட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, 2 டிஜிட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, 4 டிஜிட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகுற மாதிரி இதைதான் நம்ம கிளாஸா எடுக்கிறோம். சரிங்களா? கிளாஸ் அதாவது 6 hours கிளாஸ். அது ஏஞ்சல் நம்பர்ஸ் தனியாக ஒரு கிளாஸ் இருக்கு. 6 hours கிளாஸ். அது பெய்ட் கிளாஸ். 1700 rupees அது ஃபீஸ். 6 hours கிளாஸ். அந்த கிளாஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஏஞ்சல்ஸ்னா யார், எப்படிப்பட்ட ஏஞ்சல்ஸ் நம்ம கூட கம்யூனிகேட் பண்றாங்க, எதற்காக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண, இன்னும் டீடைலா டெப்தா. அப்ப அந்த நம்பர்ஸ் அப்படின்றது வந்து இது என்ன ரெப்ரசன்ட் நமக்கு பண்றாங்க, எப்படி அந்த நம்பர்ஸ்க்கான டீகோட் எப்படி பண்றது, அது ஒரு கோட் எப்படி டீகோட் பண்றது, அந்த ஏஞ்சல் கூட எப்படி கம்யூனிகேட் பண்றது, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையில அதை பயன்படுத்த போகிறோம். இப்ப நமக்கு எப்படி சொல்றது கேட்டா, எதாச்சியா பாக்குறது. ட்ரெயின் பார்த்தா டபுள் ஒன், இங்க போனா டபுள் ஒன், இங்க போனா ஒண்ணு இங்க ஒரு ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப எனக்கு எதர்ச்சியா நடக்கிறது ஒரு விஷயம். சரி, எனக்கு தேவையானது எப்படி ஏஞ்சல் கேட்டுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலியமாக எப்படி ஏஞ்சலை நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது. புரியுதுங்களா? அதாவது நம்ம எதர்ச்சியா பாக்குறதுங்கிறது வேற ஒண்ணு, அது ஒரு டெக்னிக்னா அவங்களே வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஓகே, இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைங்க, எனக்கு ஒரு உதவி தேவை. நான் எந்த ஏஞ்சல் கூட கனெக்ட் பண்ணணும், நான் எந்த நம்பர் பயன்படுத்தினா அந்த ஏஞ்சல் என் கூட கனெக்ட் ஆகுவாங்க, அது எந்த நம்பர் நான் அடிக்கடி பார்க்கணும், இல்ல நான் எந்த நம்பர் எழுதணும், இல்ல எந்த நம்பர் நான் சேன் பண்ணணும், இல்ல எந்த நம்பர் நான் யூஸ் பண்ணா அந்த ஃப்ரீக்வன்சி கூட. இப்ப எல்லாமே நம்பர்ஸ் தான். இப்போ மொபைல் நம்பர் என்ன, ஒரு நம்பர் இருக்கு, 10 டிஜிட் நம்பர் இருக்கு, 9123456789 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
உங்க மொபைல் நம்பர் இருக்கு, உங்களுக்கு வீட்லயே தான் இருக்காங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, இன்னொருத்தவங்க இன்னொரு 4 மொபைல் நம்பர் வச்சிருக்கோம். இப்ப எந்த மொபைலுக்கு நான் கான்டாக்ட் பண்ணா உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும்? புரியுதுங்களா? ஒரு நம்பர் இருக்கு, அந்த மாதிரி நான் எந்த நம்பரை நானு போன்ல டயல் பண்ண வேண்டாம். நம்ம இங்க போன் 1111 போட்டு கண் காதுல வச்சா அது ராங் நம்பர் தான் வரும். அப்ப எந்த விதத்துல நம்ம ஏஞ்சல் கூட கம்யூனிகேட் பண்ணலாம்? நம்பர் ஒரு டெக்னிக். இந்த நம்பர்ஸை எப்படி பயன்படுத்தலாம்? எந்த ஏஞ்சல் இப்ப ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த ஹெல்ப்புக்கான ஏஞ்சலுக்கான நம்பர் எது, அந்த நம்பரை நான் எப்படி பயன்படுத்தலாம்? அந்த ஏஞ்சல் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த ஏஞ்சலுக்கு நான் எப்படி ஹெல்ப் வாங்குறது? ஏஞ்சல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் இப்படி கேட்டா வருவாங்களா? இல்ல இப்ப உதாரணத்துக்கு 1111 ஒரு 101 தடவை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். எழுதுனா என்ன நடக்குது? 1111 சேன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குது? அந்த ஃப்ரீக்வன்சி கூட ஐம் கம்யூனிகேட்டிங் வித் தட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஏஞ்சலை கூட கனெக்ட் பண்ணுவாங்களா? அவங்க எனக்கு என்ன நான் இப்ப அவங்ககிட்ட, அதாவது அவங்களா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்றதுங்கிறது ஒரு டெக்னிக். நம்ம அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கிறோம். ஹெல்ப் கேட்டா நமக்கு நடக்குமா? இதெல்லாம் உங்க கேள்வி. அவங்களே நமக்கு ஹெல்ப் பண்ண வராங்க, கம்யூனிகேட் பண்றாங்க போது நம்ம கேட்டா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்ன? சரி, இந்த ஏஞ்சல் டெக்னிக் கத்துக்கிட்டு ஒரு தடவை நான் என்ன பண்றேன், பைக்ல போயிட்டு இருக்கேன். அப்ப என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு கால் பண்றாங்க. கொஞ்சம் இப்ப எங்க இருக்கீங்கன்னு அர்ஜென்ட் ஒரு சினாரியோ கிளியரா சொல்லிடுறாங்க. அவங்க ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து ஒரு புக்கு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ட்ரெயின் வருது, புக்கை படிச்சு அப்படியே மூடி வச்சு டக்குன்னு ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டாங்க. லோக்கல் ட்ரெயின் சென்னையில ஏறிட்டாங்க. ஏறிட்டு பார்த்தா அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். அது எப்பயுமே மோஸ்ட்லி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் பக்கத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும். வேற ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? ஆமான்னு சொல்லுங்க, ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்களேன். எஸ், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டாங்க. புரிஞ்சிருச்சு, ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இறங்கி நம்ம கம்பார்ட்மெண்ட் மாறிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த ஸ்டேஷன் வர்றதுக்குள்ள டிடி வந்துட்டாங்க. டிடி வந்துட்டு பாஸ் கேட்டா இவங்க சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி உட்காந்து ஸ்டேஷன்ல உட்காந்து புக் படிச்சுட்டு இருந்தாங்க. ட்ரெயின் வந்து டக்குன்னு ஏறிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் ஏறிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல மாறிக்கலாம் இருந்தா அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், எவ்ரிதிங் அக்செப்டபிள், பட் ஆஸ் பர் ரூல் நீங்க ஃபைன் கட்டணும். ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் ஃபைன் கட்டணும். அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, என்கிட்ட 500 ரூபாய் கிடையாது, ஜிபே பண்ண முடியாது, ஜிபே எல்லாம் பண்ணக்கூடாது, கேஷா தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் ரெசிப்ட் போட்டு தர முடியும். அப்ப சொல்லிட்டாங்க. சரி ஓகே. அடுத்த ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் இருக்கும். அந்த டிடி என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு போய் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு டீட்டெயில் சொல்லிட்டாங்க. ஸ்டேஷன் மாஸ்டரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க வந்து வேணுனே நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறல, போய் தவறுதலா ஏறிட்டீங்க, பட் இருந்தாலும் ஆஸ் பர் ரூல் நீங்க வந்து 500 ரூபாய் இப்ப கட்டணும். அப்படின்னா அவங்க என்ன சொல்லுங்க, என்கிட்ட இப்ப 100 ரூபாய் தாங்க இருக்கு. சரி, ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வந்து கேஷ் போயிருக்கலாமா? ஏடிஎம்க்கு போகக்கூடாது, இங்க இருந்து நீங்க வெளில போக கூட யாராவது வர சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு எங்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா 2 மணி நேரம் ஆகும். சென்னை பத்தி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு, 1.5 மணி நேரமாவது ஆகும். சரி, அப்படியே நான் என்ன பண்ணேன், அவங்க கிட்ட சொன்னேன், ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? வெயிட் பண்ண கிடைக்கும். சரி, அப்படியே ஓரமா பைக் நிறுத்திட்டு அமைதியா என்ன பண்ண, ஏஞ்சல்ஸ் கூப்பிட்டேன், ஹெல்பிங் ஏஞ்சல்ஸ் வாங்க, நம்பர் சொல்லி கூப்பிட்டேன். நம்பர்ஸ் போட்டுட்டு எனக்கு இப்ப வாங்க, சுச்சுவேஷன் இப்ப அந்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கு போய் உடனே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸ் கிடைச்சது. ஓகே, ஏதோ சென்ஸ், டிஃபரெண்ட் சென்ஸ் கிடைச்சது. நடு ரோட்ல, மெயின் ரோட்ல தான் நிக்கிறேன், டிஃபரெண்ட் சென்ஸ் கிடைச்சது. அப்புறம் என்ன பண்ண, பைக் எடுத்து நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எனக்கு கால் பண்ணாங்க. ஒய்ஃப் தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னாங்க. வீட்டுக்கிட்டயா? எப்படியோ பண்ணேன்.
அதாவது அடுத்த ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டேன், நான் வந்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு போயிடணும் 5 நிமிஷம் அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, திடீர்னு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தாரு, உங்ககிட்ட எவ்வளவு ஃபைன் கட்ட முடியும்னாரு. 100 ரூபாய் தான் இருக்குன்னு 100 ரூபாய் வாங்கிட்டாரு. வாங்கிக்கிட்டு 20 ரூபாய் கையில கொடுத்துட்டாரு. சேஞ்ச் மாத்திட்டு 20 ரூபாய் கையில கொடுத்து 80 ரூபாய் ஃபைன் போட்டு எனக்கு ரெசிப்ட் கையில கொடுத்து அனுப்பிச்சு காணாமன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இது எப்படி நடந்துச்சு? புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்னு? ஏஞ்சல் நம்ம போட்டுட்டு ஏஞ்சல்ஸ கூப்பிட்டு அவங்க போய் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதே ஸ்டேஷன் மாஸ்டர் அவ்வளவு நேரம் 500 ரூபாய் கட்டினாதான் அனுப்புவோம், யாராவது வர சொல்லுங்கன்னு சொன்னவர். திடீர்னு அவர் ஏஞ்சி வந்து எவ்வளவு கொடுக்கணும், 500, எதுக்கு 20 ரூபாய் கொடுத்தான்னு கேட்டா, சுத்தமா பைசா எல்லாம் நீங்க எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாது, கையில 20 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கையில கொடுத்து, எப்ப 4-5 வருஷம் நான் சொல்றது அப்ப 20 ரூபாய் கையில கொடுத்துட்டு 80 ரூபாய்க்கு சார்ஜ் இதை போட்டுட்டு கையில கொடுத்து நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இந்த மாதிரி லைஃப்ல மிராக்கிள் நடக்குது. நடக்கும்லாம் சொல்ல மாட்டேன், நடக்குது. இட்ஸ் ஹேப்பனிங். புரியுதுங்களா? அப்ப நம்ம கூட அவங்க கம்யூனிகேட் பண்றாங்க, அதே மாதிரி நம்மளும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம், பண்ண முடியும், பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இத நான் யார்கிட்ட சொன்ன நம்புவாங்களா யாராவது? முதல்ல நமக்கு நடந்ததே நம்பிக்கை எப்படா நடந்துச்சு நமக்கே டவுட் வருமா? நார்மல் பர்சன் யோசிங்க. நீங்க வந்து ஒரு ஹீலர், ஸ்பிரிச்சுவல் அந்த பர்சன் விட்டுருங்க, மெடிடேட்டர்லாம் விட்டுருங்க. சாதாரணமா எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுங்கன்னா, சும்மா கதடா ஏதோ அந்த டிடி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் திடீர்னு சொன்னா நம்மள மென்டல் நினைச்சுப்பாங்க. ஆனா திஸ் இஸ் ஹேப்பனிங். சில நேரங்கள்ல ஹீலிங் நம்ம கிட்ட கேட்பாங்க, டிஸ்டன்ஸ் ஹீலிங் கேட்பாங்க. ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங் கேட்கும் போது கொஞ்சம் வெளியில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்க இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்மளால உடனே உட்காந்து ஹீலிங் கொடுக்க முடியாது. உடனே நான் என்ன பண்ணி ஏஞ்சல்ஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். நம்மளா உட்காந்து ஹீலிங் கொடுத்தா 15 நிமிஷம் ஆகும். ஏஞ்சல்ஸை கனெக்ட் பண்ணி ஏஞ்சல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அவங்க ஹீலிங் கொடுக்க சொல்லி நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்போம். ½ an hourல அவங்க கால் பண்ணுவாங்க, சார் எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு சார் அப்படிம்பாங்க. ஐ ஃபீல் பெட்டர், ரொம்ப பெயினா இருந்துச்சு, இப்ப பெட்டரா இருக்கு சார் அப்படிம்பாங்க. இப்ப ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறது. How it is happening. நம்மளா ஹீலிங் கொடுத்தா ½ an hour தான் ரிசல்ட் சொல்லுவாங்க. பட் இது ஏஞ்சல்ஸ் போய் கொடுத்தாலும் டக்குன்னு அதுக்குன்னு எப்பயுமே ஏஞ்சல்ஸ் கொடுத்துட்டு இருக்க கூடாது. நமக்கு ஹீலிங் தெரியும், நம்ம எது கத்துக்கிட்டோம், நம்ம கொடுக்கறதுக்கு தான். ஆல்வேஸ் நம்ம நீங்க போய் கொடுத்துற நீங்க போய் கொடுத்துற ஏஞ்சல்ஸே சொல்ல, உனக்கு எதுக்கடா கத்து கொடுத்த நீ செய்யடான்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி எப்ப எமர்ஜென்சி நேரத்துல ஒரு கஷ்டமான நிலையில ரொம்ப முடியாத நிலையில அவங்க கூப்பிட்டு நம்ம கைட் பண்ண சொன்னா, ஹெல்ப் பண்ண சொன்னா ஹெல்ப் பண்றாங்க. இதற்கு நம்ம குவாலிபிகேஷன், நான் பணக்காரனா இருக்கணும், இல்ல இப்படி இருக்கணும், என் பொருளாதார நிலை இவ்வளவு இருக்கணும், என் பேங்க் அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கணும், இல்ல நான் இந்த குவாலிபிகேஷன் முடிச்சிருக்கணும், MBA படிச்சிருக்கணும், PhD முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. எனக்கு 70 வயசு ஆச்சுங்க, எனக்கு 40 வயசு ஆச்சுங்க, 25 வயசு தாங்க இருக்குது, எனக்கு 15 வயசு, இந்த மாதிரி ஏஜ் இதுவும் கிடையாது. நான் ஆணா இருக்கிறேன், பெண்ணா இருக்கிறேன், அந்த ஜெண்டரும் கிடையாது. நமக்கு சொல்றேன் சார், நம்ம கூடயே ஒரு ஏஞ்சல் இருக்கு அப்படின்னா முடியுமா? எங்க கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? சரி இருப்பாங்க, என்ன பண்ணுவீங்க? நமக்கு பாசிட்டிவா நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்கலாம்ல. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் அப்படின்ட்டு இந்த மாதிரி நடந்துக்கோங்க. நம்ம கைட் பண்ற மாதிரி, நம்மள கைட் பண்ற மாதிரி. கைடிங் ஏஞ்சல் இருக்காங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு எங்க கூட, அதாவது அவங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நான் கைட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாட் எவர் தி சிச்சுவேஷன், வாட் எவர் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் ஃபுல்லா கைட் பண்ணிக்கிட்டு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேடம் சொல்லுங்க. சார் கிட்ட ஏஞ்சல் இருக்கு மேடம், சார் கிட்ட ஏஞ்சல் வச்சிருக்காரு. அது எது பெஸ்டோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க மேடம். அப்புறம் அவருக்கு தெரியாமையா இருக்கும். அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸ்னேகா மேடம் அமைதியான தனியா பேசிக்கலாம். சொல்லட்டும், சொன்னாதானே சார் எங்களுக்கு தெரியும். கரெக்ட், புரியுது. ஷேர் பண்ணிக்கிட்டோம் சார். எங்களுக்கும் அனுப்பி விடுங்க சார் ஏஞ்சல். உங்களுக்கு அனுப்பி விடலாமா? அதுக்குதான் மேடம் உங்ககிட்ட சொல்றது. ஸ்னேகா ஆக்ட்ரஸ் ஸ்னேகாக்கு மட்டும் கொடுக்குறீங்க பாத்தீங்களா?
மேடம் நான் வந்து வெளியில வாங்கினேன் மேடம். எனக்கு சார் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா அனுப்பலாம். சார் எல்லா வித ஏஞ்சலும் வச்சிருக்காங்க. சரி, ஓகே. ஏஞ்சல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் கிளாஸ், அந்த கோர்ஸோட பேரு 6 hours கோர்ஸோட பேரு வெறும் ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் சொல்றோம். ஆனா அதுல வெறும் ஏஞ்சல் நம்பர்ஸ் மட்டும் நம்ம கத்துக்க போறது கிடையாது. ஏஞ்சல்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்றது, என்னென்ன டைப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணாலும் என்னென்ன நமக்கு நன்மைகள் நடக்கும், அவங்க எதுக்காக நம்ம கூட கனெக்ட் ஆகுறாங்க, எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கோர்ஸ்ல. இது 6 hours கோர்ஸ் இருக்கும். சண்டே நைட்டு ஈவினிங் 7 to 9 கிளாஸ் இருக்கும். 3 கிளாஸ் இருக்கும். 7 to 9 சண்டே, இன்னொரு சண்டே 7 to 9, இன்னொரு சண்டே 7 to 9. இந்த மாதிரி 3 கிளாஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப டைப் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அவங்களுடைய சம்டைம்ஸ் சில ஏஞ்சலுக்கு பேர்லாம் இருக்கு. அந்த ஏஞ்சலோட பேரு, சிலருக்கு நம்பர்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி கனெக்ட் ஆகுது, நம்ம அடிக்கடி ஒரு நம்பர் பாக்குறதுனால என்னென்ன ஃப்ரீக்வன்சி நம்மளோட கம்யூனிகேட் பண்ண வராங்க, நம்ம எப்படி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது, நம்ம அவங்க கிட்ட நமக்கு அவங்க கம்யூனிகேட் பண்றது எப்படி புரிஞ்சிக்கிறது, இது எல்லாமே அந்த கோர்ஸ் சொல்லி கொடுக்கப்படும். சரிங்களா? ஏஞ்சல் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் சண்டே, அதுக்கு அடுத்த இங்க இந்த சண்டே 3வது சண்டே சார். டேட் என்ன வரும்? ஒரே டேட் மட்டும் பாத்துக்கிறேன். ஏஞ்சல் தெரப்பி வேற, ஏஞ்சல் நம்பர்ஸ் வேறையாங்க சார்? எல்லாம் ஒண்ணுதான் மேடம். கிட்டத்தட்ட ஏஞ்சல் தெரப்பி, ஏஞ்சல் நம்பர்ஸ், ஏஞ்சல் கூட கம்யூனிகேட் பண்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் மேடம். சின்ன சின்ன டெக்னிக் டிஃபர் ஆகும், அவ்வளவுதானே தவிர மற்ற எல்லாமே சேம் தான் மேடம். 31st May இருக்குமா சார் ஸ்டார்டிங்? ஒரே நிமிஷம் சார். இப்ப 14, 16, 17, 24. ஆமா சார், 31st வரும். ஓகே சார், தேங்க்ஸ். ஏன்னா EFT ஒரு கிளாஸ் நடந்தது, அது வந்து 24th அன்னைக்கு இருக்கு. அடுத்த 31st அன்னைக்கு இந்த கிளாஸ் வந்துடும். சார் சொல்லுங்க மேடம். அதாவது வந்து லைஃப்ல நடக்கிற எல்லா குட் அண்ட் பேட் விஷயம் எல்லாமே ஏஞ்சல்ஸ் மூலமா தான் நடக்குது அப்படின்னு சொல்றீங்களா சார்? அப்படியெல்லாம் இல்ல. அப்படியே கிடையாதுங்க. எல்லா மனிதர்கள் கூடயும் எப்படி நம்ம ஒரு மனித நிலையில இருக்கோம் பாத்தீங்களா, உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருக்காங்க. எல்லா மனிதர்கள் கூடயும் இன்னொரு மனிதர் எப்படி ஃப்ரெண்டா, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட, நல்ல ஒரு ஒற்றுமையா இருக்கோமோ, அதே மாதிரி நம்மளை கைட் பண்றதுக்கு, நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு, நம்மளை விட உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். இப்ப நீங்க ஒரு ஹெல்ப் வேணும்னா, நீங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணா உடனே உங்களுக்கு போன் டேய் மச்சான் எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேண்டாம் அனுப்பி விடுறேன்னா, அனுப்பி விட்டு வர்றா உங்க ஃப்ரெண்டு. நான் வந்து சும்மா ஒரு மச்சான்னு சொன்னேன், நீங்க உங்க ஃப்ரெண்ட் இப்படி கொடுக்கலாம், அப்படி கூப்பிடுவீங்க. கரெக்டுங்களா? இப்ப மனிதனால செய்ய, சொல்லுங்க. அந்த மாதிரி கூப்பிட்டா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற. எஸ், சில நேரங்கள்ல மனித நிலை தாண்டிய உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களோட உதவி நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஏஞ்சல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றது, அவங்க நம்ம உதவி செய்கிறார்கள். செய்வாங்க கிடையாது, செய்கிறார்கள். என்ன நம்ம இதுவரையிலும் அந்த மாதிரி அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி இருக்குது நிறைய பேருக்கு. நீங்களே இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ஆமாங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு, யாரும் நடக்கிற மாதிரி இருக்கு, திரும்பி பார்த்து யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு திடீர்னு நல்ல வாசனை வந்து இருக்கு, சிலருக்கு டேஸ்ட் மாறி இருக்கு, சிலருக்கு யாரும் பேசுற மாதிரி கேட்டு இருக்கு, சிலர் சம்திங் யாரும் டச் பண்ற மாதிரி இருக்கு. நான் இப்படி உட்காந்து அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்து இருக்கேங்க, யாரோ பின்னாடி ஷோல்டர் தட்டாம திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. நம்ம பயந்துருவோம், பயப்படக்கூடாது. ஏஞ்சல் யாரோ வந்திருக்காங்க, கூப்பிடுறாங்க. சம்திங் நம்ம அடிக்கடி ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சம்திங் தே ஆர் கம்யூனிகேட்டிங் வித் அஸ். அப்ப நம்ம உயர்ந்த நிலை கூட இருக்கிறவங்க கூட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத நம்ம இந்த பயிற்சி வகுப்புல கத்துக்கிட்டு நம்ம அவங்க கூட கம்யூனிகேட், நீங்களே அவங்க கூட கம்யூனிகேட். நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஏஞ்சல் எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லி, நீங்களே உங்களை கூப்பிடலாம். ஏ கமான் யார், கம் லெட்ஸ் கோ, லெட்ஸ் ஹேவ் காஃபி. நான் வீட்டுக்கு வாங்க, காஃபி போட்டு தரேன். ஒரு ஜூஸ் குடிக்கலாம் வாங்க, வெயில் காலமா இருக்கா, ஒரு என்ன ஜூஸ் குடிக்கலாம், எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு தரேன் வாங்க, கூப்பிடுங்களா, வருவாங்க. டெரர் ஏஞ்சல்லாம் இருப்பாங்களா? எல்லாமே நல்ல ஏஞ்சலா? நம்ம யாரும் கூப்பிடுறோமோ அவங்கதான் வருவாங்க. இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களான்னு கேக்குறேன். அப்படிதான் அவங்க பேர் ஏஞ்சல் கிடையாது.
ஆமா. சரிங்களா? நான் கேக்குறேன். செந்தில் மாதிரி அப்பப்ப எனக்கு எப்படிடா நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி எப்படிடா உனக்கு கேக்குறதும் மட்டும் எனக்கு இந்த கிராமத்துல உனக்கு உனக்கு மட்டும் எப்படி மட்டும்தான் அறிவு இருக்கு, எப்படிடா நீ இப்பெல்லாம் யோசிக்கிற? அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனாலதான் கேட்டேன். புரியுது. இல்ல மேம், ஏஞ்சல்னாலே நல்லதுதான் பண்ணுவாங்க. எஸ், ஒன்லி நல்ல ஏஞ்சல். அதனாலதான் அவங்க பேர் ஏஞ்சல். ஆமா, ஏஞ்சல் கரெக்ட். அவங்க பேர் ஏஞ்சல். கெட்டது பண்றது பேர் ஏஞ்சல் ஏஞ்சல் கிடையாது, வேற. சரிங்களா? அதனால இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்றேன் எல்லாருக்குமே. ஜிபே நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 1700 ஃபீஸ் இருக்கு. நீங்க பே பண்ணுங்க. ஹவு டு கம்யூனிகேட் வித் ஏஞ்சல், அவங்க நம்மளோட கம்யூனிகேட் பண்ணது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி ஹெல்ப் வாங்குது, எப்படி ஹீலிங் வாங்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நடு சார் ஏதோ டவுட் கேட்டுட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் மத்தவங்க பேசும்போது சைலண்ட் ஆயிட்டாரு. இருக்கீங்களா சார் லைன்ல? இருந்தா கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க நீங்க. சின்ன டவுட் சார், நமக்கு இந்த கிளாஸ் வந்து கண்டினியூஸா நடக்குமா இல்ல டிஃபரெண்ட் டேஸ்ல நடக்குமா? சண்டே சார், சண்டே 2 hours கிளாஸ் இருக்கும் சார். சண்டே ஈவினிங் 7 to 9 கிளாஸ் இருக்கும் சார். இந்த ஒரு சண்டே 30th அன்னைக்கு 31st ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது வந்து சண்டே அடுத்த இன்னைக்கு 31st 7th to 14th. ஓகே. அதோட அந்த செஷனோட ரெக்கார்டட் வீடியோ கொடுப்பீங்களா? ரெக்கார்டிங் கொடுத்துருவோம் சார். எல்லா கிளாஸுமே ரெக்கார்டிங் ஷேர் பண்றோம். ஓகே சார். ஓகே சார், இப்போ கண்டினியூஸ் நம்பர் தான் ஏஞ்சல் நம்பர்ஸா, இல்ல இப்போ நம்மளோட ஆபீஸ்ல இல்ல காலேஜ்ல நமக்கு இருக்கிற அந்த நம்பர்ஸ்ல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாமா சார்? பண்ணலாம் சார். இப்போ 1919 2525 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வருது பாருங்க, அதுவும் ஏஞ்சல் நம்பர்ஸ்ல வரும் சார். 777 ஏஞ்சல் நம்பரா? 777 ஏஞ்சல் நம்பர். இப்போ 79 இருக்கும். இந்த மாதிரி வர நம்பர்ஸும் ஃப்ரீக்வன்சி, டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி. அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா ரெப்படிஷன் இருக்கணும். இந்த மாதிரி ரெபிடேஷன் இருக்கணும். சில சமயங்கள்ல உதாரணத்துக்கு 79 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். இந்த 79 நம்பர் எங்க பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம், வெறும் 79. அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 டிஜிட் நம்பர், சிங்கிள் டிஜிட் நம்பர் அடிக்கடி பார்க்கறது சாதாரணமா நடக்கும். 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி அடிக்கடி பார்க்கறது எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி நம்மோட கனெக்ட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஆனா நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னா 111 1111 222 555 இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சில அவங்க கனெக்ட் ஆகுறாங்க அடிக்கடி. அப்பதான் நமக்கு புரியும். 7388 ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்காங்க? அப்படி வராது சார். 7388 நீங்க அடிக்கடி பாக்குறீங்களா? ஓகே. அந்த மாதிரி பார்த்தாதான் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் இருக்கும். ஓகேங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், வேற ஏதாவது கேட்டீங்களா சார்? சார் ஆக்சுவலா இப்போ 2 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் நியூமராலஜி, இந்த மொபைல் நியூமராலஜி ஒன்னு. ரெண்டாவது, நம்ம வந்து 11 வெயிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணி 11 o'clock புரியுது, ஓகே 11 we will do this, start this work, அது மாதிரி வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த 2 கொஸ்டின்ஸ். சரி, இப்ப நியூமராலஜி டோட்டலி டிஃபரெண்ட் சார். நியூமராலஜி கிரகங்கள் கூட கனெக்ட் பண்ணி, இப்ப 1னா சூரியன், 2னா சந்திரன் கனெக்ட் பண்ணி அதுல பாக்குறது. சரிங்களா? அதுல வந்து இந்த சீக்வன்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். இப்ப 99 அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு, 98க்கு ஒரு வேல்யூ இருக்கு, 42க்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேல்யூ பாக்குற மாதிரி மொபைல் நம்பர் நியூமராலஜில அதுக்கு டிஃபரெண்ட். டோட்டலா ஏஞ்சல் நம்பர்ஸ் டோட்டல் டிஃபரெண்ட். நியூ மொபைல் நம்பர் நியூமராலஜி நம்மளா செலக்ட் பண்ணுவோம். நியூ ஏஞ்சல் நம்பர்ஸ் தானா நம்ம கண்ணில் படும், அடிக்கடி அந்த நம்பர் பார்ப்போம். அதனால அது டோட்டலி டிஃபரெண்ட். ஒரு நிமிஷம் மேடம், அது சார் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுத்தது நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி 11:11க்கு இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம், 11:11க்கு இது எழுத ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், உடனே உட்காந்துருப்பேன். 11:10 11:10 ஆயிடுச்சு. 11:11 ஆகுது, கரெக்டா ஒரு கால் வரும், எடுத்து பேசுவேன். பேசுறது பார்த்தா 11:12 ஆயிடும். சில நேரங்கள்ல நான் இந்த நேரத்துல உட்காந்து எழுதுறேன்னு பார்த்தா அது முடியாது, அது ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம் முடியாது. சில நேரங்கள்ல நான் பாட்டுக்கு ஒரு நோட் எடுப்பேன், திடீர்னு ஒரு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். எடுத்துட்டு அப்படியே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். டைம் பார்த்தா 11:11 இருக்கும், 12:12 இருக்கும். சில நேரங்கள் தானா நடக்கும். இப்ப நீங்களே வெயிட் பண்ணி அந்த ஏஞ்சல் நம்பர் ஆரம்பிக்கலாம், தாராளமா ஆரம்பிக்கலாம்.
அந்த ஏஞ்சல் கூட கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணப்பா இந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறேன், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஆரம்பிக்கலாம். 11 அந்த மாதிரி 12 1 11 2 22 இது மாதிரி ஏஞ்சல் நம்பர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார், தாராளமா பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகேங்க மேடம், இப்ப கேளுங்க மேடம். கேள்வி கேட்டாங்க யாரோ? சரி, வேற யாருக்காவது டவுட் தான் கேளுங்க. சார் இது ஒரு அருமையான செஷன். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு செஷனோட நோட்டிபிகேஷன், அட்வான்ஸ் நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கிறேன் குரூப்ல. ஆமாங்க சார், குரூப்ல வந்துடும் சார், அட்வான்ஸே நோட்டிஃபை பண்றோம். நம்ம இந்த கிளாஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி சொல்லிடுவோம். சரி, இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்க அனைவருக்கும் நன்றிங்க. ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் பண்ணுங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம கூட கனெக்ட் பண்ணாம ஏஞ்சல்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அந்த நம்பர்ஸ் வச்சே கனெக்ட் பண்ணலாம். இன்னும் சில டெக்னிக்கல் கனெக்ட் பண்றதுக்கு அது தெரிஞ்சு நம்ம கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி அவங்க கூட ஹெல்ப் வாங்கலாம். நிறைய விஷயம் செய்யலாம். எல்லாருமே நான் எதிர்பார்க்கறேன், அந்த கிளாஸ்ல வருவீங்க நான் எதிர்பார்க்கறேன். டீட்டெயில் எல்லா குரூப்லயும் ஷேர் பண்றேன். நீங்க ஃபீஸ் பே பண்ண பிறகு உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணிடுவேன் நானு. நீங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நம்ம கூட நம்ம ஹையர் பீயிங்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம மனித நிலையில இருந்து நம்ம ஹையர் பீயிங்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ண முடியும். சில நேரங்களில் நம்மளும் அந்த ஏஞ்சலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும். நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும், அது பிராக்டிகலா நமக்கு தெரியும். இவ்வளவு நேரம் பொறுமையா இவ்வளவு நேரம் கிளாஸ் அட்டன் பண்ண உங்க அனைவருக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் எத்தனை ஏஞ்சல் சார் இருக்கு? நிறைய பேர் இருக்காங்க மேடம். இப்ப இந்த உலகத்துல எத்தனை பேர் மக்கள் இருக்காங்க? அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து எத்தனை ஏஞ்சல் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் 2 பேரே போதுங்க நமக்கு. நம்ம அவ்வளவா அதாவது இப்ப என்ன சொன்னோம் பாத்தீங்களா, இங்க எப்படி போலீஸ் இருக்காங்க, லாயர் இருக்காங்க, ஜட்ஜி இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, இப்ப ஹீலர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி நமக்கு அந்த நேரத்துல எந்த ஏஞ்சல் கூட கனெக்ட் பண்ணணும் அந்த ஏஞ்சல் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹீலிங் வேணா ஹீலிங் கிட் வாங்கிக்கலாம். பொருளாதாரத்துக்கு வேணா அது பொருளாதாரம் கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கும், கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுப்பானா அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஏஞ்சலை கூப்பிடணுமா, இல்ல நம்ம ஒரு ஏஞ்சலை மனசுல வச்சுக்கிட்டு அந்த ஏஞ்சலையே எல்லாத்துக்குமே கூப்பிட்டுக்கலாமா? நீங்க ஒரு ஏஞ்சல கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைப்பாங்க. அவங்க மூலம் அவங்க கூப்பிட்டு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆக மொத்தம் நம்ம வேலைக்கு அவங்கள வேலை வாங்குறோம். என்னம்மா நீ என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு அவங்க என்னை நீ ரொம்ப வேலை வாங்குறியம்மா அப்படின்னு நினைக்க போறாங்க. கரெக்டா சொன்னீங்க. பட் ஆனா அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா அவங்க ஹையர் பீயிங்ஸ். சரி, ஓகேங்க. நம்ம எல்லாரும் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அடுத்தது சில இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாம் இருக்குது. இதே மாதிரி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு, அடுத்த வாரத்துல இருக்கும் நினைக்கிறோம். அது குரூப்ல எல்லாருமே இருக்கு. குரூப்ல யாரும் லெஃப்ட் ஆயிடாதீங்க, குரூப்ல இருங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க கிளாஸ், அதாவது இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எது தேவை நீங்க கத்துக்கோங்க. வாழ்க்கையில எல்லாருமே முன்னேறும். அனைவருக்கும் நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நன்றி சார், கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ.